கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சமயோசிதமாக செயல்படும்போது நற்பலன் கிடைக்கும். ராசிநாதன் சொல்லக்கூடியவர் புதனா இருக்காரு. அவர் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 11ஆம் இடத்துல ஸ்தான பலத்துல இருந்தாலும் கூட நீச்சம் பெற்று இருக்கார். அப்போ உங்களுடைய ராசிநாதனுக்கு பலம் குறைவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த சூரியன் புதனிடத்திலிருந்து விடுபட்டு 4ஆம் இடத்திற்கு போக போகிறார். ராசியில கேதுவுடைய சஞ்சாரமும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால இடத்திற்கு ஏற்றவாறு இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. அப்படியாக நீங்க சூழ்நிலையை அனுசரித்து பேசணும், படிக்கணும், செயல்படணும், பிறரோடு பழகணும், செலவு பண்ணணும், முடிவெடுக்கணும். இதையெல்லாம் கட்டாயம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இந்த வாரத்தில் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, படிப்பினை உண்டாகும். சில பேர் வாழ்க்கையில் இது போல பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படுவாங்க. சில பேர் தானே பட்டு தெரிந்து கொள்வாங்க. இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அப்படி ஒரு அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை கூட வேண்டாம். இந்த வாரம் நல்லா போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வாரத்தில் எதை செய்தாலும் மிகச்சரியாக செய்கிறோமான்றதை சிந்தித்து கொள்ளணும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடக்கணும். அதற்கு இன்னொரு விஷயத்தையும் கூட நீங்கள் செய்யலாம். இது இந்த மார்கழி மாதத்தினுடைய தொடக்கமாக இருக்குது. நாளையிலிருந்து தொடங்க போகின்றது. அதிகாலையில் எழுந்து உங்களுக்கு சிவபெருமான் தான் ரொம்ப பிடிக்கும்னா சிவன் கோயிலுக்கு போங்க. இல்லை எனக்கு பெருமாள் தான் பிடிக்கும்னு சொன்னால் அதாவது இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த ஆலயத்திற்கு சென்று ஒவ்வொரு நாளையும் தொடங்கினால் அந்த ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கும்.